மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நாம் இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் பாடங்களை வந்துட்டு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுவோம். இது உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எக்ஸாமுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு காற்று அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இல்லையா, இது நமக்கு அரையாண்டு பரீட்சைக்கு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சரியா? நமக்கு 1 மார்க் ஃபஸ்ட்டு வந்துட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, கீழ்கண்டவற்றுள் ஆக்சிஜனை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். முழுமையாக எரியும் வாயு, அப்புறம் பகுதியளவு எரியும் வாயு, அதுக்கப்புறம் எரிதலுக்கு துணை புரியாத வாயு, எரிதலுக்கு துணை புரியும் வாயு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு இருக்கிற அந்த 4 ஆப்ஷன்ஸில் எரிதலுக்கு துணை புரியும் வாயு அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான ஆன்சர். ஏன்னா ஆக்சிஜன் வந்துட்டு ஆக்சிஜன் இல்லைன்னா எந்த ஒரு தீயும் வந்துட்டு எரியாது, நமக்கே நல்லா தெரியும். அப்போ எரிதலுக்கு தான் துணை புரியுது. முழுமையாக எரியும் வாயு அப்படின்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் சிலிண்டர் இருக்குது, அது திறந்தாக்க ஒரு கேஸ் மாதிரி வருதா, அதெல்லாம் வந்துட்டு முழுமையாக எரியக்கூடிய வாயு. பகுதியளவு எரியும் வாயு அந்த மாதிரியும் கிடையாது. இது ஆக்சிஜன் வந்துட்டு அந்த மாதிரியும் கிடையாது. எரிதலுக்கு துணை புரியாத வாயு அப்படின்னு கிடையாது, எரிதலுக்கு கண்டிப்பாக துணை புரியும். அப்போ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு எரிதலுக்கு துணை புரியும். அடுத்ததாக காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஷ் உள்ளது. இப்போ நீங்கள் போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, 7up, பெப்சி, சோடா இதெல்லாம் வாங்குறீங்க. அதெல்லாம் வாங்கி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணும்பொழுது அப்படியே வந்துட்டு ஒரு பபுள்ஸ் மாதிரி வருது இல்லையா, அது வந்துட்டு ஒரு வாயு வந்துட்டு அதுலேருந்து வெளியேறதுனால தான் அந்த பபுள்ஸ் வருது. அது எந்த வாயு வந்துட்டு அதுலேருந்து வெளியேறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, கார்பன் டை ஆக்சைடு தான் வந்துட்டு அந்த அந்த சோடா, பெப்சி, 7up அந்த மாதிரியான குளிர்பானங்கள்லேருந்து வெளியே போகுது. அதில் வந்துட்டு அந்த குளிர்பானங்களில் கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்துட்டு அடைச்சி நமக்கு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. சரியா? அதனால் இந்த கேள்விக்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு. விடை வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு. காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஷ் உள்ளது. நீரில் தானே அது பண்ணுறாங்க. சோடாவில் வந்துட்டு நீர் தானே இருக்குது, அந்த தண்ணியில் தான் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு அடைச்சி தராங்க. அதனால் இதுக்கு ஆப்ஷன் இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு. அடுத்ததாக 3, சால்வே முறை டேஷ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சோடியம் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை சால்வே முறையில் வந்துட்டு தயாரிக்கிறாங்க. சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் வந்துட்டு சோட்டா மாவு யூஸ் பண்ணுறோம் இல்லையா வீட்டில், அதே மாதிரியே இன்னொரு பவுடர் இருக்குது. சோட்டா மாவுன்றது சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சோட்டா மாவுக்கு அது வந்துட்டு அறிவியல் பேர் சோடியம் பைகார்பனேட். அதே போல் சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. கெமிக்கல் கிடையாது, எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம முன்னெல்லாம் வந்துட்டு இந்த நம்ம வீட்டிலலாம் சலவைக்கு வந்துட்டு துணி போடுவோம் இல்லையா, அந்த சலவை தொழிலாளர்கள் வந்துட்டு ஒரு சோடா மாவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிட்ருப்பாங்க. சோடா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்பாங்க. அதை வாங்கி அதை வந்துட்டு சுடு தண்ணியில் கரைச்சி அதை வந்துட்டு அதில் துணியை ஊற வச்சு துவைப்பாங்க. அது வந்துட்டு அப்போ சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது வந்துட்டு சலவை சோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு துணிகளை வெளுக்கிறதுக்காக வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு பவுடர் தான் வந்துட்டு சோடியம் கார்பனேட். அந்த சோடியம் கார்பனேட் வந்து எந்த முறையில் தயாரிக்கிறாங்கன்னா சால்வே அப்படிங்கிற முறையில் தயாரிக்கிறாங்க. சரியா? அடுத்ததாக 4வது வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஷாக மாறுகிறது. கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து வந்துட்டு என்னவா மாறும் அப்படின்னாக்கா, கார்பானிக் அமிலமாக வந்துட்டு மாறும். இப்போ தண்ணியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு சேர்க்கும் பொழுது அது வந்துட்டு தண்ணியில் இருக்கக்கூடிய சில இது கூட சேர்ந்து அது வந்துட்டு கார்பானிக் அமிலமாக மாறும். அப்படி அமிலமாக மாறிடுச்சு அப்படின்னும்பொழுது என்னவா மாறும், அமிலங்களை கண்டறியறதுக்கு வந்துட்டு ஒரு சோதனை இருக்குது. அதாவது வந்துட்டு லிட்மஸ் தாள் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். சரியா? சிகப்பு கலர் லிட்மஸ் இருக்கும், ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர்ன்ட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனாக்கா நான் வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு அதை காட்டுறேன். அதில் அந்த நீல கலர் லிட்மஸ் பேப்பரை வந்துட்டு சிகப்பு கலராக மாற்றுறது வந்துட்டு ஆசிட்ஸு. சரியா? அப்போ கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு கலக்கும்பொழுது சேர்க்கும்பொழுது வந்துட்டு என்னவா மாறுதுன்னாக்கா கார்பானிக் அமிலமாக மாறும். அமிலமாக மாறிடுச்சுனாலே நீல கலர் லிட்மஸ் தாளை வந்துட்டு சிகப்பாக அது மாற்றக்கூடிய தன்மை வந்துட்டு வந்துடும். சரியா? ஒருவேளை தண்ணியில் வந்துட்டு வேறு ஒரு பொருளை கலக்கும்போது காரமாக மாறுது. அமிலம் காரம் 2 பெரிய பிரிவுகள் இருக்குது இல்லையா, ஒருவேளை காரமாக மாறுச்சு அப்படின்னாக்கா அதனுடைய பண்பு என்னென்னா சிகப்பு கலர் லிட்மஸ் தாளை வந்துட்டு நீளமாக மாற்றும் அந்த கார பொருட்கள்.
சரியா? அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீல நிற, அதாவது சிகப்பு அப்படின்னா டேஞ்சர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிட் அப்படின்னா டேஞ்சர் இல்லையா? நம்ம வீட்டிலலாம் பாத்ரூம் கழுவுறதுக்குலாம் வந்துட்டு ஆசிட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அது கையில் காலில் பட்டால் நமக்கு வந்துட்டு இன்ஜுரி, அதாவது காயமாயிடும் இல்லையா? அப்போ ஆசிட் அப்படின்னாக்கா டேஞ்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஞ்சருடைய நிறம் வந்துட்டு சிகப்பு. அப்போ வந்துட்டு நீல கலர் லிட்மஸ் தாளை வந்துட்டு சிகப்பு கலராக மாற்றக்கூடியது எது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், சாரி ஆசிட். சரியா? அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஷாக மாற்றுதுன்னா நீல நிற லிட்மஸ் தாளை வந்து சிகப்பாக வந்துட்டு மாற்றுது. அடுத்தது அசோட் எனப்படுவது எது? அசோட் அப்படின்றது நைட்ரஜனை வந்துட்டு சொல்லுவாங்க. அசோட் அப்படின்றது வந்துட்டு நைட்ரஜனை வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டேஷ் அத்தியாவசியமான உயிர் எனப்படுகிறது. இப்போ நமக்கெல்லாம் வந்துட்டு எது நமக்கு வந்துட்டு உயிரை கொடுக்குது? நமக்கு வந்துட்டு நம்ம சுவாசிக்கிற காற்று. அதில் எது அதிகம் அளவில் இருக்குனாக்கா ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு உயிர் வாழ முடியுது. சரி, ஆக்சிஜன் இல்லாட்டி நம்மளால் உயிர் வாழ முடியாது. அப்போ இதுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் தான் கரெக்டு. அடுத்து நைட்ரஜன் அப்படிங்கிறது காற்றை விட லேசானது. நைட்ரஜன் அப்படின்றது காற்றை விட வந்துட்டு லேசானது. சரியா? அடுத்தது டேஷ் உரமாக பயன்படுகிறது. அம்மோனியா. டேஷ் வந்துட்டு உரமாக பயன்படுகிறது அம்மோனியா. இந்த அம்மோனியான்றது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் நீங்கள் எல்லாமே விவசாயிங்க தான். உங்கள் வீட்டில் வந்துட்டு உரம் வாங்கிட்டு வருவாங்க. வெறும் யூரியான்றதும் வந்துட்டு ஒரு அம்மோனியாவினுடைய ஒரு வகையான உரம் தான். சரியா? அப்புறம் அம்மோனியம் பாஸ்பேட், அம்மோனியம் சல்ஃபேட் இப்படின்லாம் சொல்லிட்டு உரம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்கள் பயிருக்கு தகுந்த மாதிரி இந்த உரங்களை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. அப்போ வந்துட்டு அம்மோனியா அதில் இருக்கக்கூடிய மெயின் சத்துன்னு பார்த்தோம்னாக்கா அம்மோனியா அப்படின்றது தான் வந்துட்டு உரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்து பொருள். சரியா? அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது உலர்பனி டேஷாக பயன்படுகிறது. இந்த உலர்பனி அப்படின்றாங்களே, அப்படின்னா என்ன? உலர்பனி அப்படிங்கிறது வந்துட்டு குளிரூட்டியாக பயன்படுகிறது. உலர்பனி அப்படின்றது குளிரூட்டியாக பயன்படுது. இந்த உலர்பனி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ். கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு கூல் பண்ணும்பொழுது, நம்ம கூலிங் ஆக்கும்பொழுது அது வந்துட்டு வெள்ளை கலர் வந்துட்டு ஐஸாக வந்துட்டு மாறிடும். கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு ரொம்ப அதிகமாக கூல் பண்ணும்பொழுது அது வந்துட்டு ஐஸாக மாறிடும். அதை தான் வந்துட்டு உலர்பனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கன்னா கல்யாணத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு தராங்க பாருங்கள். அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை வந்துட்டு நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் வர்ற பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரை ஐஸ்ன்னு வந்துட்டு ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்துட்டு புகை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த புகை அந்த புகை மாதிரி வருது இல்லையா, அதை வச்சு தான் பழங்காலத்திலலாம் இந்த தேவலோகம் அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் வந்துட்டு இந்த ஐஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சுடு தண்ணியில் போடுவாங்க. சுடு தண்ணியில் போனோடனே ரொம்ப அதிக அளவில் வெள்ளை கலர் புகையாக வந்துட்டு அது அப்படியே புகையும். சரியா? அப்போ வந்துட்டு இது வந்துட்டு எதில் தயாரிக்கிறாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்துட்டு குளிர்விக்கும் பொழுது வந்துட்டு அது வந்துட்டு சாலிட் ஐஸாக மாறும், ட்ரை ஐஸாக மாறும். சரியா? அதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்எம்எஸ் தேர்வுக்கு படிக்கிறவங்க இதை வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி கேள்விகள் வந்துட்டு இருக்கலாம். சரியா? அடுத்தது இரும்பை நீரேறிய இரும்பு ஆக்சைடாக மாற்றும் நிகழ்வு டேஷ் எனப்படும். இப்போ இரும்பை வந்துட்டு நீரேறிய இரும்பு ஆக்சைடாக மாற்றும் நிகழ்வு வந்துட்டு டேஷ் எனப்படும்னா துருப்பிடித்தல் அப்படின்றது வந்துட்டு இரும்பு ஆக்சைடு, இரும்பை வந்துட்டு Fe அப்படின்னு சொல்லுவாங்க. இது வளிமண்டல ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு FeOவாக மாறுது. இந்த FeO அப்படிங்கிறது தான் துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதை வந்துட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரியா? அடுத்தது பொறுத்துக்கு பார்ப்போம். பொறுத்துக்கு வந்துட்டு மேலே இருக்கிறத பாருங்கள். நைட்ரஜன் அப்படின்றது வந்துட்டு அம்மோனியான்னு சொல்கிறோம்ல இப்போ உரம்னு சொல்லிட்டு, அதில் மெயினாக எது இருக்குன்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் இருக்கும். அப்போ வந்துட்டு நைட்ரஜன் அப்படின்றது ஒரு உரம். சரியா? நைட்ரஜன் உரங்கள், அம்மோனியா அந்த மாதிரியான உரங்கள்லாம் அதில் வரும். சரியா? அடுத்ததாக வந்துட்டு ஆக்சிஜன்றது நமக்கே தெரியும். நம்மளுடைய சுவாசத்துக்கு வந்துட்டு ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால் சுவாசிக்க முடியாது. அப்போ அதுக்கு வந்துட்டு உயிரினங்களையும் சுவாசித்தல் அது வரும். அடுத்ததாக கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு தீயணைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த பஸ்ஸு சில கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் சிகப்பு கலரில் சிலிண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. சிலிண்டர் மாதிரி இருக்கும், ஒரு கைப்பிடிலாம் கூட இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அந்த இதை வந்துட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, எதுனா ஒரு திடீர்னு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு தீ ஏற்பட்டுச்சுன்னு அப்படின்னாக்கா அந்த கைப்பிடியை வச்சு ஒரு லாக் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஒரு புகை மாதிரி வந்துட்டு அந்த இது மேலே போய் விழும்.
அந்த நெருப்பு மேலே போய் பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எரிதலை தடை பண்ணும், எரியறதை வந்துட்டு நிறுத்திடும். சரியா? அதனால் வந்துட்டு இது வந்துட்டு தீயணைப்பான்களில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் பவுடர் மாதிரி இருக்கும். அது போய் வந்துட்டு அந்த எரியிற தீ மேலே பட்ட உடனே அது வந்துட்டு அந்த தீ வந்துட்டு அணைஞ்சிடும். அப்போ வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு தீயணைப்பான்களில் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக உலர்பனி. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, உலர்பனி அப்படின்றது குளிர்பதன பெட்டி. குளிர்பதன பெட்டிலாம் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கெலாம் மேரேஜுக்கெலாம் போனோம்னா ஒரு பெட்டியில் வந்துட்டு கொண்டு வருவாங்க பார்த்தியா, அதில் வந்துட்டு இந்த ட்ரை ஐஸ் போட்டு தான் கொண்டு வருவாங்க. ட்ரை ஐஸ்ன்றது கொஞ்சம் எளிமையான வழி. நம்ம சாதா ஐஸ் போட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்துட்டு என்ன ஆகுனாக்கா தண்ணியாக மாறிடும். தண்ணியாக மாறினோடனே நமக்கு அதில் இருக்கிற அந்த பொருட்கள் வந்துட்டு வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ட்ரை ஐஸ் அப்படின்றது அந்தமாரி நம்ம சாதா ஐஸ் மாரி தண்ணியாக மாறாது, அது புகையாக தான் மாறி வெளியில் போகும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, திருமணங்கள்லாம் வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா, ஒரு ஸ்கூப்பில் எடுத்து நமக்கு வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு தருவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த அந்த பாக்ஸு அந்த ஐஸ்கிரீம் வர்ற பாக்ஸில் ஒரு வேளை சாதா ஐஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஐஸ்கிரீம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு அட்டை பாக்ஸ்க்குள்ளே தான் வரும். இப்போ சாதா ஐஸ் போட்டு அதை வந்துட்டு கூல் பண்ணி அனுப்புனாங்கனாக்கா வர்ற வழியிலே அந்த அட்டையெல்லாம் வந்துட்டு அந்த ஐஸ் உருகி அட்டையெல்லாம் வந்துட்டு வீணாக போய் அதில் இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் அந்த ட்ரை ஐஸ் போட்டு அனுப்புனாங்கனாக்கா அதில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீம்ஸ் வந்துட்டு அப்படியே சாலிடாகவே வரும், எங்கேயுமே வந்துட்டு உருகாது. இந்த ட்ரை ஐஸும் லேசாக வந்துட்டு ஹீட்டில் வந்துட்டு என்ன ஆகுன்னா புகை மாதிரி தான் போகுமே தவிர தண்ணியாக வந்துட்டு மாறாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க. குறிப்பாக இந்த என்எம்எம்எஸ்க்கு படிக்கிறவங்க வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக ஆக்சிஜனின் இயற்பியல் பண்புகள். ஆக்சிஜனுடைய இயற்பியல் பண்புகள்ன்றும்போது சிம்பிளாக இதை பாருங்கள், ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதும்பொழுது நமக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பார்த்துட்டு உடனே திருத்த முடியும். சரியா? பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுடைய பண்புகள் என்ன? ஆக்சிஜன் நிறமற்ற, மனமற்ற, சுவையற்ற வாயு. அதுக்கப்புறம் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை எளிதில் கடத்தாது. நமக்கு நல்லா தெரியும், ஆக்சிஜன் வந்துட்டு நிறம் கிடையாது, மனம் கிடையாது, எந்த ஒரு சுவையும் கிடையாது. சரியா? அப்போ அது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எழுதிடுங்க. அப்புறம் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு வெப்பம் மற்றும் மின்சாரத்தை எளிதில் கடத்தாது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு எளிதில் கடத்தாது. அப்புறம் ஆக்சிஜன் குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையும். சரியா? இப்போ நீர்வாழ் தாவரங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு எப்படி சுவாசிக்குது? நீரில் இருக்கிற உயிரினங்கள், மீன், அதுக்கப்புறம் தவளையெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி சுவாசிக்குது? சுவாசித்தலுக்கு மெயினாக தேவைப்படுறது எது? ஆக்சிஜன். சரியா? அப்போ நீர்வாழ் உயிரினங்கள்லாம் எப்படி சுவாசிக்குதுனாக்கா, தண்ணியில் வந்துட்டு குறிப்பிட்ட அளவு ஆக்சிஜன் அதுலேயும் கரைஞ்சிருக்குது. அந்த ஆக்சிஜனை வந்துட்டு நீர்வாழ் உயிரினங்கள் வந்துட்டு அதனுடைய சுவாச உறுப்புகள் மூலயமா எடுத்துக்கிட்டு உயிர் வாழுது. சரியா? நமக்கு எப்படி வந்துட்டு சுவாச உறுப்புகள் இருக்குதோ, நீர்வாழ் உயிரினங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு செவுள்கள் அப்படிங்கிற சுவாச உறுப்பு இருக்கும். அந்த செவுள்கள் மூலிமா தண்ணியில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனை வந்துட்டு எடுத்துக்கிட்டு உயிர் வாழும். சரியா? அப்போ வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையும். அது இப்போ வந்து குளிர்ந்த நீரில் தான் இது இருக்கும். ஆக்சிஜன் அந்த தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணணும்னு வச்சுக்க, அந்த ஆக்சிஜன் வந்துட்டு போயிடும், வெளியில் போயிடும், ஆக்சிஜனே இருக்காது. சரியா? அப்புறம் வந்துட்டு காற்றை விட கனமானது. ஆக்சிஜன் வந்துட்டு கொஞ்சம் காற்றை விட கனமாக இருக்கக்கூடிய வாயு. சரியா? அடுத்தது அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தும் பொழுது திரவமாகிறது. அதிக அளவு குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தும் பொழுது, அதாவது வந்துட்டு ஆக்சிஜன் குறைந்த அழுத்தத்துக்கு உட்படும் பொழுது திரவமாக வந்துட்டு மாறுது. நிறைய சிலிண்டர்ஸ்லாம் வந்துட்டு ஆக்சிஜன் அடைச்சி வந்துட்டு வரும். அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை ப்ரெஷர், கொஞ்சம் நல்ல ப்ரெஷர் கொடுத்து லேசாக கூல் பண்ணும்பொழுது, வெளிப்புறத்தில் வந்துட்டு கூல் பண்ணும்பொழுது அதுவும் திரவமாக வந்துட்டு மாறும். அதுக்கப்புறம் இதனுடைய மெயின் பாயிண்ட் வந்துட்டு எரிதலுக்கு துணை புரிகிறது. இது வந்துட்டு இதனுடைய மெயின் பாயிண்ட்டு எரிதலுக்கு துணை புரிகிறது. சரியா? எரிதலுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் இல்லாட்டி எந்த ஒரு பொருளும் வந்துட்டு எந்த ஒரு தீயும் வந்துட்டு எரியாது இல்லையா? சரி, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததான் நைட்ரஜனின் பயன்கள். நைட்ரஜன் அப்படின்றது வந்துட்டு திரவ நைட்ரஜன் குளிர்சாதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுகிறது. இதுவும் வந்துட்டு நைட்ரஜனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜு போன்ற குளிர்சாதன பெட்டிகளில் வந்துட்டு குளிரூட்டியாக வந்துட்டு பயன்படுத்துது. அப்புறம் சில வேதி வினைகள் நிகழ தேவையான மந்தத்தன்மை நிலவச் செய்கிறது. சில வேதி வினைகள் வந்துட்டு வேகமாக நடக்கும், அதை வந்துட்டு அந்தமாதிரி நடக்காமல் மெதுவாக நடக்கிறதுக்கான ஒரு இதை வந்துட்டு இது பண்ணுது. உதாரணமாக வந்துட்டு நம்ம தின்பண்டங்கள்லாம் வந்துட்டு வாங்கி சாப்பிட்றீங்க இல்லையா, நீங்கள் பெரிய பெரிய அந்த கவர்லலாம் வருது இல்லையா, கலரில் நல்லா இந்த குர்குரே அந்த மாரிலாம் வர்றது பார்த்திங்க அப்படின்னா நல்லா உப்பி வந்துட்டு அந்த கவர் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காற்று தான் இருக்கும்.
அந்த காற்று என்ன பண்ணு அந்த காற்று அதுக்குள்ளே என்ன காற்று இருக்குனாக்கா நைட்ரஜன் வாயு இருக்குது அதில். ஏன் வந்துட்டு நைட்ரஜன் வாயு வந்துட்டு அதில் நிரப்பி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அது வந்துட்டு உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்ற தின்பண்டங்களை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெடாமல் வந்துட்டு பாதுகாக்குது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ வந்துட்டு நார்மலாக அப்படியே வந்துட்டு அடைச்சி நம்மளுக்கு அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உணவுப் பொருட்கள் சீக்கிரமாக வந்துட்டு கெட்டுடும். சரியா? அந்த மாதிரி சீக்கிரமாக கெடக்கூடாதுன்றதுக்காக அந்த வினையை ஸ்லோ பண்ணுறதுக்கு இந்த நைட்ரஜன் வாயு வந்துட்டு உதவுது. அதனால தான் அந்த மாதிரியான தின்பண்டங்கள் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற பிளாஸ்டிக் கவரில் வர தின்பண்டங்கள் வந்துட்டு இந்த நைட்ரஜன் வாயு வந்துட்டு அதுக்குள்ளே அடைச்சி வந்துட்டு நமக்கு அனுப்புகிறாங்க. சரியா? அப்புறம் நைட்ரஜனுடைய மெயின் வந்துட்டு பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அமோனியா உரங்கள் மற்றும் நைட்ரிக் அமிலம் ஹேபர் முறையில் தயாரிக்க பயன்படுகிறது. ஹேபர் அப்படிங்கிற முறையில் அமோனியா தயாரிக்கிறாங்க, உரம் தயாரிக்கிறாங்க. அதுக்கு நைட்ரஜன் கட்டாயம் வேணும். சரியா? அமோனியான்றது என்ன அப்படின்னாக்கா NH3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு அமோனியா. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் தான் ஒரு மெயின் ஒரு தனிமம் தேவைப்படுது. நைட்ரஜன் இல்லைன்னா அமோனியா தயாரிக்க முடியாது. அப்போ நைட்ரஜன் வந்துட்டு அமோனியா தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு பயன்படுது. சரியா? அடுத்தது வாகனங்களின் டயர்களில் நிரப்ப பயன்படுகிறது. நிறைய வாகனங்களோட டயரில் நம்ம போய் காற்று அடிக்கிறோம் இல்லையா, அதுலேயும் வந்துட்டு இந்த நைட்ரஜன் வாயு தான் வந்துட்டு அதில் நிரப்பி தராங்க. அடுத்து வெப்பநிலைமானிகளில் உள்ள பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசத்திற்கு மேலுள்ள வெற்றிடத்தை நிரப்பப்படுகிறது. இப்போ நம்ம டாக்டர்கிட்டலாம் போனோம் அப்படின்னாக்கா ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க இல்லையா, அந்த தெர்மாமீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன டியூப் வழியாக மேலே ஏறும். அதில் இருக்கிற பாதரசம் வச்சுருப்பாங்க. பாதரசன்ற ஒரு தனிமத்தை வச்சுருப்பாங்க, உலோகத்தை வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன மெலிஸ் டியூப் வழியாக வந்துட்டு மேலே ஏறும். அந்த டியூபுக்குள்ளே வந்துட்டு இந்த நைட்ரஜனை வந்துட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. சரியா? அடுத்தது பலவிதமான வெடிப்பொருட்கள் நம்ம நிறைய வெடிக்கிறோம் இல்லையா, கலர் கலராக வந்துட்டு இந்த இதுவெல்லாம் வெடிக்கிறோம் இல்லையா, கம்பி மத்தாப்பு, அதுக்கப்புறம் புஸ்வானம், இந்த மாதிரியான வெடிப்பொருட்கள்லாம் வந்துட்டு இந்த நைட்ரஜன் வந்துட்டு NO2 அப்புறம் N2O அந்த மாதிரியான கெமிக்கல் காம்பவுண்டில், அதாவது NO2வும் அதுக்கப்புறம் N2O அப்படின்ற ஒரு சால்ட்டாகவும் மாற்றி அந்த வெடிப்பொருட்கள்லாம் வந்துட்டு தயாரிக்கிறதுக்கு இந்த நைட்ரஜன் வந்துட்டு பயன்படுது. அதுக்கப்புறம் TNT அப்படின்னு சொல்கிறது ஒரு இந்த பாறைகள்லாம் வெடி வைக்கக்கூடிய ஒரு வெடிப்பொருள். அதுக்கப்புறம் சைட்டோகிளிசரின் மற்றும் துப்பாக்கி வெடிமருந்து தயாரிக்க பயன்படுகிறது. துப்பாக்கி, பட்டாசு போன்ற இதுவெல்லாம் வந்துட்டு வெடிப்பொருட்களும் தயாரிக்கிறதுக்கு இந்த நைட்ரஜன் வந்துட்டு பயன்படுது. அதுக்கப்புறம் உணவுப் பொருட்களை பதப்படுத்துதலில் பயன்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்ரஜன் கேஸை தான் வந்துட்டு அந்த உணவுப் பொருட்களுக்கெல்லாம் வந்துட்டு அடைச்சி அனுப்புகிறாங்க. சரியா? சரி, அடுத்ததாக வந்துட்டு அலோகங்களுடன் நைட்ரஜனின் வினையை எழுதுக. அலோகங்கும்பொழுது இங்கே வந்துட்டு ஒரே ஒரு வினை தான் கொடுத்துருக்குறாங்க, சிம்பிள். ஹைட்ரஜன் கூட நம்ம அமோனியான்னு சொல்லிட்டு ஒரு இது தயாரிக்கிறது சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு மெயின் பொருள் வந்துட்டு நைட்ரஜனா, ஓகேவா? அது கூட வந்துட்டு ஹைட்ரஜன் சேர்ந்து NH2 NH3 வந்துட்டு நமக்கு அமோனியா அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது அலோகம் இல்லையா, அந்த அலோகத்தாக கூட இந்த மாதிரி வினை புரிஞ்சு நமக்கு அமோனியா கிடைக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. சரியா? சரி, இந்த பாடத்தை வந்துட்டு இன்னும் வந்துட்டு நல்லா டீட்டெயிலாக வந்துட்டு மீதி இருக்கிற கேள்விகள்லாம் வந்துட்டு படித்து வந்துட்டு எக்ஸாமுக்கு தயாராகணும். இன்னொரு பாடத்தை வந்துட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதே போல் இங்கே பாருங்கள், 6வது கேள்வி, உலர்பனி என்பது என்ன, அதன் பயன்களை எழுதுக. உலர்பனி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நமக்கு வந்துட்டு CO2 ஞாபகம் வந்துடணும். உலர்பனின்னா ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஐஸ் கட்டி. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, நாம் மூச்சை இழுத்து வெளியில் விடும்பொழுது வருது இல்லையா கார்பன் டை ஆக்சைடு, அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் வந்துட்டு கூல் பண்ணும்பொழுது உலர்பனியாக வந்துட்டு மாறுது. அது வந்துட்டு என்னென்னலாம் பண்ணுதோ அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள், திட கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி எனப்படும். திட கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி எனப்படும். அதுக்கப்புறம் இது எதெல்லாம் பயன்படுது, குளிர்பதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுகிறது. குளிர்பதன பெட்டிகள்னாக்கா ஃப்ரிட்ஜில். அடுத்து அடர்த்தியான வெண்ணிற புகைமூட்டம் போன்ற தோற்றத்தினை உருவாக்க பயன்படுகிறது. இப்பண்பு மேடை நிகழ்ச்சிகள் மற்றும் சினிமா காட்சிகளில் பயன்படுகிறது. இதில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சினிமா காட்சிகள்லாம் வந்துட்டு இந்த தேவலோகம், மேலுலகம் அப்படின்லாம் காட்டுவாங்க சில பழைய படங்கள்லாம். அதில் வந்துட்டு ஒரே புகை மூட்டமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுது. நிறைய இப்போ ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்துட்டு நடத்துகிறாங்க இல்லையா, இந்த டிவிலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்துட்டு விருது கொடுக்குறது அந்தமாரி விஷயங்கள்லாம் நடத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு புகையாக வந்துட்டு வரும்.
அந்த மாதிரி புகைப்படத்தை உருவாக்குறதுக்கு வந்துட்டு இந்த உலர்பனி அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்ததாக வந்துட்டு விரிவான விடையிலி இதெல்லாம் வந்துட்டு இந்த நோட்ஸில் இருக்கிறதையே கூட வந்துட்டு பார்த்து படிங்க. சரியா? மீதி இன்னொரு அடுத்த பாடத்தில் வந்துட்டு மறுபடியும் நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவை வந்துட்டு போடுறேன். நன்றி. நல்லா படிங்க. நல்லபடியாக வந்துட்டு படித்து நல்ல மார்க் வாங்கணும். சரியா? ஓகே. பாய்.